ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு எல்லாருமே லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்க விஷயந்தான். பட் வந்து அதை எப்படி ஒரு புதுவிதமாக, எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதை உண்மையாலுமே எப்படி பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ப்ரேயர்னு சொல்லிட்டு, ப்ரேயர் அப்படின்றது வந்து எல்லா ரிலீஜன்லேருந்தும், ரிலீஜன் இல்லாதவங்களும் அஃபர்மேஷனோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து நமக்கு நாமே வந்து அதை வந்து ஒரு சுய மதிப்பீடுன்னு சொல்லலாம். அதாவது சுயத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை திரும்ப 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 வந்து ஒரு கருத்தை வந்து அதை எத்தனை முறை திரும்ப திரும்ப பண்ணுறோமோ அது வந்து ஒரு ஆழமான ஒரு தாட்டாக முழுமையான எண்ணமாக மாறி அது வந்து லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதான் ஒரு கான்செப்ட்டு. சரி, ஆக்சுவலி அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல ஒரு டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரேயரை வந்து இன்னும் வந்து எஃபிஷியண்டாக பண்ண முடியும். உண்மையாமே நம்ம பண்ணுற ப்ரேயர் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரேயரில் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எந்த மனநிலையிலிருந்து நம்ம அந்த ப்ரேயரை சொல்கிறோம் அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி சொன்னது தான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து எந்த ரிலீஜனோ, எந்த ஜாதி, மதம், இனம், எந்த இதையும் கிடையாது. எல்லாத்தையும் கடந்த ஒன்று. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்ற புரிதல் என்ன அப்படின்னா ஒரு ஆறு வந்து ஒரு மலையில் உற்பத்தியாகி வழியில் ஒரு சின்ன சின்ன சிற்றாடைகள், ஆறுகள் அப்படியே மாறி, நீரோடைகள் எல்லாமே மாறி அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து கடலில் வந்து கலந்த பிறகு அதுக்கு வந்து தனி பேர் கிடையாது. அது எல்லாமே கடலோட ஒரு துளி, அந்த ஒரு கடல் மட்டும்தான் அது. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்றது என்னன்னா மொத்தமான ஒரு கடல். அது வந்து வர வழியில் நீங்கள் எந்த வழி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக மதங்கள் வந்து தப்பா ரைட்டா அப்படின்ற ஆர்கியூ நான் போல. எல்லா மதங்களுமே சரிதான், எல்லா மதங்களுமே போதிக்கிறது ஒன்று தான். அது இறுதியில் கடலை போய் சேரணும் அப்படின்றது தான். சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம வருவோம், இந்த வீடியோவோட பர்பஸுக்கு வருவோம். ப்ரேயர் அப்படின்றது என்ன, ப்ரேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. நம்மளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லவங்களாக இருக்கனாலே கஷ்டப்படுற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க. நமக்கு மட்டும் எதுவும் நடக்கலை, அவெல்லாம் பாரு ஒன்றுமே பண்ணலை, கடவுளுக்கு நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், தினமும் சாமி கும்பிட்றேன், காலையில் எழுந்திரிச்சதுன்னு சாமி கும்பிட்றேன், முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுறேன், யாரையும் நான் கெடுக்கல, என் வேலையை தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்குது. அவனை பாரு எதுவுமே பண்ண மாட்டான், இவனை பாரு ஒன்றும் பண்ண மாட்டான், அவனுக்குலாம் கொடியாக பணம் வருது, நல்லா இருக்கானுங்க அப்படின்ற கருத்துக்களை நாமளும் நமக்குள்ளே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், இல்லை மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டிருப்போம். அப்போ உண்மையாலுமே வந்து ப்ரேயருக்கு மதிப்பு இல்லையா? இது எல்லாமே வந்து விதி தானா? இல்லை ஏற்கனவே முன் பிறவியில் செஞ்ச கர்மம் தான் நம்மளை வந்து உருவாக்கிட்டு இருக்கா? அது மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கா? நம்ம வந்து இந்த பிறவியில் இப்போ வந்து என்ன முயற்சி பண்ணாலும் அது இது நடக்காதா? ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டாக, அதாவது நிரந்தரமான முடிவு செய்யப்பட்டதாக தான் இருக்குதா அப்படின்ற நிறைய குழப்பம் வரும். சம்டைம் வந்து விதி தான் ரைட்டுன்னு தோணும், சம்டைம் வந்து இல்லை விதியை மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வீடியோ பார்த்தோம்னா விதியை மாற்ற முடியும், நம்மளால் நம்ம ப்ரேயர் மூலியமாக, நம்ம கடவுள் இது பண்ணுற மூலியமா, தியானம் பண்ணுற மூலியமா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலியமா நம்ம கர்மத்தை குறைக்க முடியும், பரிகாரம் தேட முடியும் அப்படின்ற ஏகப்பட்ட பிலீஃப்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட நபர்கள் மூலியமாக நமக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது. அது மூலியமாக நம்ம ஒன்று இன்றைக்கி வந்து விதியை நம்புவோம், நாளைக்கு வந்து இல்லை கடவுளை நம்ம விதியை மாற்ற முடியும் நம்ம நாளைக்கு நம்புவோம், நாளைக்கு திரும்ப டயர்ட் ஆகிடுவோம், திரும்ப வேறு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜோசியமோ ஒரு ஜாதகமோ சொல்கிறாங்கன்னா அதை நம்புவோம். இப்படியே நம்ம மனசை வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டு ஒன்றுலையுமே நிலை இல்லாமல் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நல்லது நடந்துடாதா, ஏதாவது திடீர்னு வந்து ஒரு லாட்ரி அடிச்சிடாதா, ஏதாவது யார் மூலியமோ ஒரு உதவி கிடைச்சிடாதா, ஒரு மிகப்பெரிய வரவு வந்து நமக்கு வந்துடாதா, நல்ல வேலை கிடைச்சிடாதா, அப்படின்ற வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு அது வந்து நமக்கு என்னைக்காவது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத வேணுமா இன்றைக்கி வந்து கிடைச்சிடாதா அப்படின்ற என்னைக்காவது ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு இதோட மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ நமக்கு சில நேரம் டவுட்டு கூட வரும், கடவுள் ஏன் என்னை பார்க்க மாட்டுறாரு, கடவுள் என் மேலே கோமா இருக்கிறா, கடவுள் ஏன் என்னை கண்டிக்கவே மாட்டுறாரு, கடவுளுக்கு என் மேலே இறக்கமே இல்லையா, இல்லை வந்து நான் அவ்வளோ பாவம் பண்ணிட்டேனா, நான் ரொம்ப பாவியா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டு நம்மளே வந்து நொந்துக்கிட்டு நம்மளை நாமே சபிச்சுக்கிட்டு இன்னும் கீழே போயிட்டு இருப்போம். இதில் என்ன ஒரு முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கடவுள் உங்களுக்கு கிடைக்கிறதுலேருந்து தடை பண்ணுறது கடவுள் தடை பண்ணல, நாமளே தான் நம்ம தடை பண்ணிக்கிறோம். என்னோட போய் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதான் உண்மை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்குன்னு ஒரே ஒரு மொழி தான் தெரியும். இந்த யூனிவர்ஸுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வைப்ரேஷன், ஃபீலிங். அந்த எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், அந்த எந்த ஃபீல்டில் இருந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அதிர்வை மட்டும்தான் அது உணரும். அந்த அதிர்வை தவிர வேறு எந்த அதிர்வும் அதுக்கு தெரியாது. அது நீங்கள் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் சொல்லலாம், அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது என்ன ஃபீலிங், என்ன அதிர்வை வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களோ அதே அதிர்வு சம்மந்தமான அதிர்வுகளை சுற்றி இருக்கிறத உங்களை நோக்கி அனுப்பும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ரேடியோ எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அந்த டியூனை கொண்டு போயிட்டு, ஒரு எஃப்எம் சேனல் இருக்குன்னா அந்த சேனலோட பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, இப்போ 92.8 அப்படின்னா 92.0 போனீங்கனாலும் அந்த சேனல் கிடைக்கும், ஆனால் கிளியராக கிடைக்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக டியூன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 92.8 கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அப்படி கிளியராக ஓடும். அதே போல் தான்
நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு பணமே இல்லை கடவுளே, எனக்கு காப்பாற்று கடவுளே, எனக்கு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் இது இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி என்ன தான் நான் கேட்டாலும், என்ன தான் நான் புலம்புனாலுமே, இல்லை வந்து கடவுளே எனக்கு இதை கொடு, எனக்கு பணம் கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு நல்ல வேலை கொடு, நல்ல வாழ்க்கை கொடு, என்ன தான் நான் என்ன வார்த்தைகள் நான் மென்ஷன் பண்ணாலுமே, நான் வந்து எந்த மாதிரி ஃபீலிங்லேருந்து கேட்குறேன்? பற்றாக்குறை மனநிலையிலேருந்து கேட்குறேன். பற்றாக்குறை மனநிலையில் தான் என்னோட அதிர்வு வந்து எப்படி இருக்குது? பற்றாக்குறை மனநிலையாக தான் இருக்குது. நான் என்ன வேர்டு வேணாலும் கேட்கலாம், என்ன வேர்டு வேணாலும் உச்சரிக்கலாம், என்ன வந்து நான் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வந்து பணம் கிடச்சிருச்சு, நன்றி, நான் என்ன உச்சரித்தாலுமே இங்கே நம்ம வந்து நெகட்டிவாக வார்த்தைகளுக்கும் பவர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதை விட முக்கியமான ஒன்று, நம்ம எந்த மனநிலையிலேருந்து கேட்குறோம், அந்த மனநிலை அதை கேட்கும்போது எந்த மாதிரி வைப்ரேஷனை வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நான் பணம் கேட்குறேன். இப்போ நான் நார்மலாக வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 90% வந்து பணம் இருந்தால் என் லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகிடும்னு நினைப்போம். அதை தாண்டி ஒரு சிலர் ஆரோக்கியம் இருந்தால் என் லைஃப், பணம்லாம் இருக்குது, ஆரோக்கியம் இருந்தால் போதும். அதை தாண்டி சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா போதும், என்னோட நேசத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன நேசிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் எனக்கு சந்தோஷம். இந்த 3 தவிர நம்ம வேறு என்ன கேட்க போகிறோம் லைஃப்பில்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அப்புறம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நம்மளை நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும், நம்மளை நேசிக்கப்படுறதுக்கு, நம்மளால் நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். இந்த 3 விஷயங்களில் எல்லாரோட தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு வழியில் அது வேணும், இது வேணும், வேலை வேணும். வேலைன்றது இதுக்காக, செக்யூர் எங்கே கொண்டு போகுது? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கம் டு எண்டு வந்து எங்கே வந்துடும்? இந்த 3 வந்துடும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அப்புறம் ஹெல்த்தியாக வாழ்றது, அப்புறம் வந்து மற்றவங்களால் நேசிக்கப்படுறது, நம்ம மற்றவங்கள நேசிக்கிறது. இந்த 3 விஷயங்களும் வந்துடும். இந்த 3 விஷயங்கள் வேணும் நம்ம வந்து நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பணம் இன்றைக்கி நான் ஒரு 1 கோடி ரூபா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பிரச்சனை இருக்குது. ஆனால் என்கிட்ட 2 கோடி ரூபா இன்றைக்கி வருது, இன்றைக்கி வந்துருச்சு, என் கையில் வந்துருச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நான் எப்படி அதை உணர்வேன்? அதாவது இங்கே வந்து எல்லாரும் ஒரு முரணா தோணும். நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி வந்து நான் வந்து வராத பணத்தை எப்படி திடீர்னு வந்து நான் மேலேருந்து கொட்டுமா? நீ வேணா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா நீ கேட்கலாம். நான் அதுக்கான ரீசனை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நாம் வந்து கஷ்டத்தில் இருக்கோம், பிரச்சனையில் இருக்கோன்றது உண்மை. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது, இது எந்த அளவுக்கு உண்மையோ நான் சொல்கிறது நடக்கிறதும் உண்மை. அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நாம் உருவாக்கின எண்ணங்களால், நம்ம உருவாக்கின தாட்ஸ், நம்ம உருவாக்கின பிலீஃப்ஸ், நம்ம உருவாக்குற வைப்ரேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த ஒரு புது வைப்ரேஷனை உருவாக்குறேன் அப்படின்னா, இந்த பாஸ்ட் வைப்ரேஷனை தூக்கி போட்டு புது வைப்ரேஷனை இன்றைக்கி நான் உருவாக்குறேன்னா, இது வந்து உங்களுக்கு புரியணும்னா, ஒரு புதுசாக ஒரு பூமியில் ஒரு செடி வைக்கிற மாதிரி வச்சு வச்சுக்கோங்க. ஒரு செடி வச்சிங்கன்னா அந்த செடியை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். செடியை வச்சுட்டு அதுக்கு சூரிய ஒளி போகிற மாதிரி வச்சுட்டு அதை ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். அது வந்து திரும்ப வளர்ந்து அது கனி தரத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்மளாட்டி பண்ண முடிஞ்சது ஒரு கரெக்டான செடியை வச்சுட்டு அதுக்கு தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி எல்லாமே கிடைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைப்படும்போது தண்ணி ஊற்றிட்டு பொறுமையோட வெயிட் பண்ணுறது. அது மட்டும் தான் நம்ம வேலை. அதே போல் இந்த பிரபஞ்சன்றது வந்து இந்த ஆழ்மனம், அப்படி நம்மளோட ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் சொல்லுவாங்க. நம்ம ஆழ்மனம் அப்படி வந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி மாதிரி. நீங்கள் என்ன செடி போட்டாலும் அது உங்களுக்கு வந்து முளைக்க வச்சு கொடுக்கும். நீங்கள் வந்து ஆப்பிள் செடி போட்டாலும் அது முளைக்க வச்சு கொடுக்கும். நீங்கள் அரளி செடி போட்டாலும் அது முளைக்க வைக்கும். அதோட வேலை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே முளைக்க வைக்கும். அந்த விதையை வந்து முளைக்க வச்சு ஒரு மரமாக்கும். அதோட தப்பு கிடையாது. நாம் என்ன வந்து சீடு வந்து விதையை வந்து போடுறோம் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் தான் இங்கே நம்ம ப்ரேயர் கேட்கும்போது அந்த சீட், அதாவது அந்த ஃபீல், அந்த மனநிலை வந்து சந்தோஷமான மனநிலையை, திருப்தியான மனநிலையிலேருந்து கேட்குறோமா, இல்லை வந்து ஒரு பற்றாக்குறை மனநிலையிலேருந்து, ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையிலேருந்து, ஒரு வருத்தம் வலியோட நிறைஞ்ச மனநிலையிலேருந்து கேட்குறோமா அப்படின்றத முக்கியம். இங்கே கேட்கக்கூடிய மனநிலை தான் முக்கியம். வேர்ட்ஸ் வந்து முக்கியம் தான், வேர்ட்ஸ் பாசிட்டிவாக பேசணும் இல்லைன்னு சொல்ல. அதை விட அதிக முக்கியம் வந்து உங்கள் மனநிலை வந்து சிறப்பாக, செழிப்பாக, அதாவது நீங்கள் கேட்குற விஷயத்த அதை நீங்கள் பல மடங்கு அடைஞ்ச பிறகு, இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா, இன்றைக்கி எனக்கு 10 கோடி ரூபா வந்துச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அந்த உணர்வு நிலை எப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் கடன் ஃபுல்லாக அடைச்சிருவீங்க. அடைச்சிட்டு அடுத்தது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷங்கள், என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா செலவும் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஃபியூச்சருக்கான தேவையான எல்லா பணமும் இருக்கும். நிறைவாக ஃபீல் பண்ணுவீங்க, நன்றி சொல்லுவீங்க. அந்த மனநிலையில் உணர்வு எப்படி இருக்குமோ அந்த உணர்வு வந்து இங்கேயே ஃபீல் பண்ணுங்கள். இப்போ இந்த கணத்தில் நீங்கள் வேண்டும் போது அந்த உணர்வை அடைஞ்ச பிறகு எப்படி வந்து மனநிலை இருக்குமோ அந்த மனநிலையை நினச்சி, அதை அடைஞ்சிட்ட மாதிரி நினச்சி நன்றி சொல்லுங்கள். நான் அப்படி நன்றி சொல்லிட்டு தினம் நான் நினச்சிட்டே உட்காந்துருந்தா மட்டும் எல்லாமே சரியாடுமா நீங்கள் கேட்கலாம். இது லாஜிக்காக இல்லையான்னு கேட்கலாம். எதுக்கு லாஜிக் இருக்குது? இப்போ நான் சொன்னேன், இந்த பாஸ்ட் இப்போ இருக்கிறதுக்கும் பாஸ்ட் லைஃபுக்கும் நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கும் ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் அடைய போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் முடிச்சு போடக்கூடாது. இங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்ட் வந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது, அதை கட் பண்ணி விட்டுட்டு புதுசான ஒரு பிலீஃபை, புதுசான ஒரு விதையை போடுறோம், புதுசாக ஒரு மரத்தை உருவாக்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்மளோட பணிகளை செஞ்சுட்டே இருக்க போகிறோம். அதுக்கு பலன் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க போகிறோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டேன், நடந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டுட்டேன். நான் இன்னைக்கு வந்து எனக்கு பற்றாக்குறையில் இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறேன். அந்த பணம் என்கிட்ட வந்துச்சு, என்கிட்ட வந்து இப்போ வந்துருச்சு, என் கையில் கிடைச்சிருச்சு. அதை நான் எப்படி செலவு பண்ணுறேன், எப்படி எல்லாரும் கடனை கொடுத்துட்டு நான் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வந்து அதை வந்து உணர ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. தினம் உங்களுக்கு எப்போ எந்திரிக்கிறீங்களோ, காலையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 டைம் பண்ணிங்கன்னா காலையில் 5 நிமிஷம் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செட்டில் ஆகிடுச்சு, சால்வ் ஆகிட்ட பிறகு அது நீங்கள் நினச்சதை விட அதிகமாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவில், மிகப்பெரிய அளவில் அது உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நிலைமையில் எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலையிலிருந்து, அந்த வைப்ரேஷன்லேருந்து அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், உங்களாட்டி முடிஞ்ச சின்ன விஷயங்களை அதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. பிரச்சனை வந்து ஒருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சொல்யூஷன் ஒன்று தான். அதை நோக்கி நம்ம அதை நம்பிட்டோம், பிலீவ் பண்ணிட்டோம். அதாவது இது எப்படின்னு வச்சிங்களேன், ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், மைண்டில் வந்து ஒரு பிளான் போடுவோம். ஒரு மைண்டில் வந்து இத்தனை ரூம் வரணும், இந்த 2 வீடு வரணும், 2 மாடி கட்ட போகிறேன், ஒரு இதுலேயும் வந்து 2 ரூம் இருக்கணும், ஒரு ஹாலு, ஒரு வராண்டா, பின்னாடி ஒரு கிச்சனு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு விஷுவலாக வந்து ஒரு ஒரு இது ப்ளூ பிரிண்ட் வந்து போட்டு முடிச்சிருவோம். இந்த வீடை கட்டி முடிச்சிருவோம். வீடு கட்டி முடிச்சு வெளியில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து இமேஜினில் கிளியராக பார்த்து நம்ம முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரையோ இல்லை ஒரு யாரையோ அப்ளை பண்ணி நம்மளே டேரெக்டாகவோ இல்லை ஒரு கொத்தனாரையோ வச்சு நம்ம கட்டுறதுக்கு எல்லாமே மெட்டீரியலாக இறக்கி நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு முடிச்சிட்டேன், மைண்டில் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றதாக அது வந்து ஃபிசிக்கலில் வந்து உடனே வந்துருமானா வராது. ஆனால் அது நான் எப்போ மைண்டில் முடிச்சிட்டேனோ அது வந்து ஆல்ரெடி வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து அது ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் அது ஃபிசிக்கல் ஃபார்மாக வரதுக்கு அந்த டியூரேஷன், அந்த டைமும் என்னோட சின்ன எஃபோர்ட் மட்டும் தான் போடணும், வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ நான் அது கரெக்டாக அதை நான் எப்போ வந்து நான் அந்த இதை இப்போ வந்து அந்த ப்ளூ பிரிண்டை வந்து எப்போ நான் மைண்டில் வந்து முடிச்சிட்டேனோ அப்போ வந்து அந்த வீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகி நான் அந்த வீடு கட்டி முடிச்சிட்டேன், ஆல்ரெடி முடிச்சிட்டேன். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சிருச்சு. அது இன்னும் ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அதே போல தான் நீங்கள் ஒரு எண்ணத்தையோ ஒரு ப்ரேயரையோ வந்து நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட முன்னாடி வைக்கும்போது, அது வாட்டவர் உங்கள் காட் எப்படி வேணாலும் இருக்கலாம், முன்னாடி வைக்கும்போது அது ஆல்ரெடி வந்து யூனிவர்ஸில் அந்த முடிஞ்ச ஸ்டேட்டில் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிடுங்க. அப்புறம் அதை நோக்கி வந்து உங்களாட்டி முடிஞ்ச வரைக்கும் ஒரு லோன் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஒரு கடன் வாங்குங்க, இல்லை உங்கள் ஜாப்ல இருந்து இல்லை எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷனை வந்து ஸ்ட்ராங்காக வந்து சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அது முடிஞ்சிட்ட பிறகு எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி நன்றி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து துரிதமாகவும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள் வந்தோம் அது நல்லபடியாக நிறைவேறும். அதாவது இப்போ வந்து நம்ம இது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து எந்த தடையுமே இல்லாமல் நாளைக்கே வந்து 10 கோடி ரூபா வந்து விழுந்துடணும், லாட்டரியில் வந்து விழுந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது உருவாகிறதுக்கான, உங்களுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான சோர்ஸையும் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வரும். இது வந்து ஒன்லி வந்து பிலீஃப் கிடையாது, இது வந்து சயின்ஸ், அவ்வளோதான். இது வந்து ஒரு லா. அதாவது நாம் எந்த வைப்ரேஷன்லேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறோமோ அதே வைப்ரேஷன் சம்மந்தம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களை நோக்கி வரும். இந்த வந்து ரேடியோ வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் கடவுள் பிலீவராக இருக்கணும், இல்லை ஆத்திவாதி இருந்தால் தான் நடக்கும்னு கிடையாது. இது வந்து சயின்ஸ். யார் பண்ணாலும், யார் அட்ஜஸ்ட் பண்ணாலும், யார் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வச்சு செக் பண்ணாலும், ஒரு குழந்தை வச்சு செக் பண்ணாலும், ஒரு திருடன் வச்சு செக் பண்ணாலும், ஒரு கொலகாரம் வச்சு செக் பண்ணாலும், வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே அந்த பாட்டு கிடைக்கும். அதே போல் யூனிவர்ஸ் வந்து யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. நீ கருப்பா, வெள்ளையா, சவப்பா, புண்ணியமா பண்ணியா, பாவம் பண்ணியா, எந்த விதமான எந்த ஊர்ல வந்திருக்கு, எந்த நாட்டில் வந்திருக்கு, எந்த விதமான வேறுபாடு அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்று வைப்ரேஷன் மட்டும்தான், அதிர்வு மட்டும்தான். அந்த அதிர்வுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வந்து ப்ரேயர் நான் சிம்பிளாக புரிஞ்சுப்போம். நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். ப்ரேயர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குற வார்த்தையை விட நீங்கள் அதை கேட்குற மனநிலைன்றது ரொம்ப முக்கியம். அந்த மனநிலையில் கேட்டுட்டு அது ஆல்ரெடி அந்த ஃபார்ம் ஆஃப் யூனிவர்ஸில் வந்து கான்சியஸ்னஸில் வந்து அது முடிஞ்சிருச்சு, அது நீங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த நன்றி உணர்வை செலுத்துங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு, நீங்கள் நினச்சதை விட அபரிவிதமாக நல்லபடியாக சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த ஃபீல்ட்லேருந்து நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிட்டு அது முடிஞ்சிட்டா எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அது தினம் கற்பனை பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை வந்து தினம் விஷுவல் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் லைஃப்பில் வந்து உங்கள் நார்மல் வேலையை பார்த்துட்டே இருங்க.
அதுக்கான ஒரு சின்ன எஃபோர்ட் உங்களாடி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒருத்தர் போய் இப்போ ஒரு நான் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப இதில் இருக்குது அப்படின்னா உங்களாடி முடிஞ்ச முயற்சி என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்கில் என்ன இருக்குது, உங்களுக்கு அடுத்த இதை விட பெரிய ஜாப் ட்ரை பண்ணுறதோ இல்லை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி ஒரு நல்ல ஜாப் தான் சொல்லு, இந்த ஸ்கில் இருக்குது என்கிட்ட இது இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லு நான் பார்க்குறேன். இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நீ ஓவர் டைம் பார்க்குறியாப்பா, இல்லை நீ அந்த பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறியா, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், இருந்தாலும் ஒர்க்கு கொஞ்சம் சேலரி அவங்களுக்கு ஹைப் கிடைக்கும். அது ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு சம்மந்தமான சொல்யூஷன் வந்து உங்களை தேடி நிச்சயமாக வரும். இதுக்கு வந்து பிலீஃப் பண்ணணும், இது வந்து என்ன சொல்கிறது, மதம் சமயம் சார்ந்தது கிடையாது. இது அதை தாண்டின சயின்ஸில் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். இது வந்து ஒரு சயின்ஸ்லாம், இது வந்து மாற்ற முடியாத உண்மை. யார் பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்க சீக்ரெட். நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலை வந்து சிறப்பானதா, நீங்கள் அது நீங்கள் கேட்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனநிலையிலிருந்து அதை நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பாஸ்ட்டில் வந்து உங்களை அறியாமையே நீங்கள் ஏற்படுத்தின ஒரு வைப்ரேஷன் தான் வந்து உங்கள் இன்னைய லைஃபுக்கு காரணமாக இருக்குது. எப்படி உண்மையாக இருக்கோ அதே போல் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்துகிற ஒரு வைப்ரேஷன் வந்து இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு உங்கள் லைஃப் அன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு இதுதான் வந்து காரணமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உருவாக்குற மனநிலை தான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஃபிசிக்கலாக வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து ரீசனாக இருக்கும். ஏன் சொல்லுவாங்க, காரணமின்றி காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம நினைக்கிறோம் அவுட்டர் வேர்ல்டில் வந்து எல்லாமே மாறின பிறகு தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் மாற்றணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக சயின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த லாபி ஒர்க் ஆகுதுன்னா, காரணன்றது நம்ம இன்னர் மைண்டில் இருக்கிறது, நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. விளைவு ஜஸ்ட் வந்து இந்த அவுட்டர் வேர்ல்டில் நடக்கிறது வந்து ஜஸ்ட் விளைவு மட்டும்தான். இப்போ விளைவை வந்து மாற்றணும் அப்படின்னா காரணத்தை தான் மாற்றணும். விளைவை போயிட்டு நம்ம நிழலை போயிட்டு நம்ம மாற்றி ஒன்றும் பண்ண முடியாது. அவுட்டர் வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அதுக்கோட காரணத்தை மாற்றினா மட்டும்தான் விளைவு ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் வந்து நிழலில் போயிட்டு கண்ணாடியை போயிட்டு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை தான் மாற்றணும். உங்கள் ஃபேஸில் இருக்கிறத மாற்றினா தான் கண்ணாடியில் வந்து அது அழகாக தெரியும். அதை விட்டுட்டு கண்ணாடியை போயிட்டு நம்ம அழகுப்படுத்திக்கிட்டு இன்னும் வந்து அதை இது பண்ணிவிட்டு நம்ம கண்ணாடியை போய் மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது. அதே போல் தான் அவுட்டர் வேர்ல்டுன்றது ஜஸ்ட் வந்து எஃபெக்ட், அது வந்து விளைவு மட்டும்தான். காரணன்றது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நம்ம எப்படி கேட்குறோம், எந்த மனநிலையோடு கேட்குறோம், எந்த அளவுக்கு அதை வந்து ஃபுல்ஃபில்லாக நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த ப்ரேயர்ன்ற கான்செப்டே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னொரு வீடியோவில் இதை பற்றி இந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரியலனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் அதை முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். எல்லோருக்கும் நன்றி.